குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ள போலாம். குருக்ஷேத்ரா வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காந்தாரி தன்னோட சன் துரியோதனை கூப்பிட்டு சொன்னா, நீ போய் குளிச்சுட்டு நேக்கிடா என் முன்னாடி வா, நான் என்னோட கண் கட்ட அவுத்துட்டு பவர் எல்லாம் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு. துரியோதனை குளிச்சுட்டு நேக்கிடா அவ அம்மாவை பார்க்க போர்ச்சேல கிருஷ்ணன் வந்து கேட்பான், என்ன துரியோதனை இப்படி நேக்கிடா போற, என்ன இருந்தாலும் உன்னோட அம்மாவும் ஒரு லேடி தானேன்னு. அதை கேட்டோன்னு துரியோதனை ஃபெல்ட் ஆட். ஒரு வாழை இலை எடுத்து அவனோட பிரைவேட் ஏரியாவை கவர் பண்ணிட்டு காந்தாரி முன்னாடி போய் நிப்பான். காந்தாரி அவளோட கண் கட்ட அவுத்தோன மேலேந்து கீழே துரியோதனை பார்த்துட்டு அவளோட பவர் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணினோன்னு ஓ ராமான்னு அழ ஆரம்பிச்சா. நான் உன்னை நேக்கிடா தானே வர சொன்னேன், என்ன இவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டேன்னு. அப்போ துரியோதனை சொன்னான், கிருஷ்ணன் தாம்மா இப்படி பண்ணினானோன்னு. கிருஷ்ணனை காந்தாரி கர்ஸ் பண்ணுவா. வார்ல ஒரு ரூல் இருந்தது, இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாதுன்னு. ஆனா கிருஷ்ணன் கொடுத்த சிக்னலை வச்சு பீமா துரியோதனனோட தைஸ அடிச்சு உடைச்சிடுவான். மகாபாரதம் பார்த்தவா கேட்டவா படிச்சவா எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி தெரியும். ஆனா ரீசெண்டா தான் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தேன். அம்மா அப்பா கிட்டேருந்து நம்ம எந்த விஷயத்த மறைக்கிறோமோ அந்த விஷயத்துல தான் நம்மளுக்கு மெயினா டவுன்ஃபால் இருக்குமா. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா மாத்திரம் கிடையாது, நம்மள யாரு ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாளோ அவா கிட்டேருந்து எந்த விஷயத்தையும் மறைச்சு ஏமாத்தக்கூடாது. நீங்க வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.